எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 மார்ச் 2025 மற்றும் 23 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, இன்டாக் அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் பாரம்பரிய பாதுகாப்பு அமைப்பான இன்டாக் அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, அசோக் சிங் தாக்கூர். அசோக் சிங் தாக்கூர். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் பாரம்பரிய பாதுகாப்பு அமைப்பான இன்டாக் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? இந்தியாவின் பாரம்பரிய பாதுகாப்பு அமைப்பான இன்டாக் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1984. 1984. அடுத்து மூன்றாவது கேள்வி, 59வது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஐம்பத்தி ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? வினோத்குமார் சுக்லா. பிரபல இந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா. அடுத்து நான்காவது கேள்வி, 59வது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வினோத்குமார் சுக்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? 59வது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட வினோத்குமார் சுக்லா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சத்தீஸ்கர். சத்தீஸ்கர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, டிவிஎஸ் மோட்டாரின் சர்வதேச தொழில் நடவடிக்கை பிரிவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? டிவிஎஸ் மோட்டாரின் சர்வதேச தொழில் நடவடிக்கை பிரிவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, பேமன் கார்கர். பேமன் கார்கர். அடுத்த ஆறாவது கேள்வி, இந்தியா இத்தாலி இராணுவ ஒத்துழைப்பு குழுவின் 13வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? இந்தியா இத்தாலி இராணுவ ஒத்துழைப்பு குழுவின் 13வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ரோம் நகரில். ரோம் நகரில். அடுத்து சென்னையில் தமிழ்நாடு பயண சந்தையை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னையில் தமிழ்நாடு பயண சந்தையை தொடங்கி வைத்தவர் ஈரா ராஜேந்திரன். அடுத்து எட்டாவது கேள்வி, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு ஆண்டும் உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. மார்ச் 22. அடுத்து கோவா கப்பல் கட்டும் தளத்தில் உருவாக்கப்பட்ட 2வது B1135.6 தவசியா போர்க்கப்பல் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 22 மார்ச் 2025. அடுத்து சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற காந்தியவாதி கிருஷ்ண பாரதி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற காந்தியவாதி கிருஷ்ண பாரதி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திர பிரதேச மாநிலம். அடுத்து 11வது கேள்வி, எந்த நாட்டிற்கு மிசோரமில் இருந்து அந்தூரியம் பூக்கள் முதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டது? எந்த நாட்டிற்கு மிசோரமில் இருந்து அந்தூரியம் பூக்கள் முதலாக ஏற்றுமதி செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ, சிங்கப்பூர். சிங்கப்பூர். அடுத்து புவிசார் குறியீடு கொண்ட வெள்ளம் முசாபர் நகரிலிருந்து எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? புவிசார் குறியீடு கொண்ட வெள்ளம் முசாபர் நகரில் இருந்து எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? பங்களாதேஷ். பங்களாதேஷ். அடுத்து பகத்சிங், சுக்தேவ் தாப்பர் மற்றும் சிவராம் ராஜ்குரு ஆகியோரின் நினைவு தினம் தியாகிகள் தினமாக எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பகத்சிங், சுக்தேவ் தாப்பர், சிவராம் ராஜ்குரு
ஆகியோரின் நினைவு தினம் தியாகிகள் தினமாக எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 23. மார்ச் 23. அடுத்து, மாநில காவல்துறைகளுக்கு இடையிலான அகில இந்திய அளவிலான 25வது துப்பாக்கி சுடும் போட்டியில் எந்த மாநில காவல்துறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? மாநில காவல்துறைகளுக்கு இடையிலான அகில இந்திய அளவிலான 25வது துப்பாக்கி சுடும் போட்டியில் எந்த மாநில காவல்துறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? தமிழ்நாடு மாநில காவல்துறை. அடுத்து, 2024-25 நிதியாண்டில் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி எத்தனை டன்னை கடந்தது? 1 பில்லியன் டன்னை கடந்தது. அடுத்து, 16வது கேள்வி. உள்கட்டமைப்பு கடன் பத்திரங்களை வெளியிடுவதன் மூலம் எத்தனை கோடி ரூபாய் மூலதனம் திரட்ட இந்தியன் வங்கி திட்டமிட்டுள்ளது? உள்கட்டமைப்பு கடன் பத்திரங்களை வெளியிடுவதன் மூலம் எத்தனை கோடி ரூபாய் மூலதனம் திரட்ட இந்தியன் வங்கி திட்டமிட்டுள்ளது? ரூபாய் 5000 கோடி. அடுத்து, திருச்சியில் ரூபாய் 290 கோடியில் கட்டப்பட உள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடுத்து, 18வது கேள்வி. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற நபரங்பூர் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற நபரங்பூர் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒடிசா. ஒடிசா. அடுத்து, பா இனியன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? செஸ். செஸ். அதாவது சமீபத்தில் நடைபெற்ற தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பா இனியன் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். அடுத்து, சமீபத்தில் காலமான ஜார்ஜ் போர்மேன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான ஜார்ஜ் போர்மேன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை வீரர். குத்துச்சண்டை வீரர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22 மார்ச் 2025 மற்றும் 23 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.